பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை ஏப்ரல் 19, 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் திமுக ஆட்சி, அதாவது அரசியல் சார்ந்து இருக்குது. இதில் இது தாங்க ரொம்ப மெயின். நம்ம ஜெகதீப் தன்கர் இருக்கார்ல, குடியரசு துணைத் தலைவர், அவர் விமர்சனம் பண்ணியிருந்தார் இந்த ஆர்டிகல் 142. சரியா, இது ஏவுகணை ஏவுகிற மாதிரி இருக்குது ஜனநாயகத்தின் மீதுன்னு சொல்லியிருந்தார். அந்த விமர்சனம் போயிட்டே இருக்குது. சரியா, அதனால் இந்த ஆர்டிகல் 142 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நேற்றே பார்த்தோம். சரிங்களா, ஏதாச்சும் ஒரு வழக்கு தொடர்ச்சியாக இழுத்துக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட ஒரு சிறப்பு ஒரு பவர். சரியா, தான் 142. நம்ம திரும்ப சொல்கிறது ஒன்று தான். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் பவர் அதிகம், நியமன உறுப்பினர்களுக்கு கிடையாது. அதுதான் அரசியல் அமைப்போட முக்கிய நோக்கமே. அண்ணல் அம்பேத்கர் வரைவு குழுவில் அவர் வரைவறுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மக்களாட்சி. இந்தியா அப்படின்னாவே மக்களாட்சி தான். சரிங்களா, உலக நாடுகள் எப்படி 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டை இவ்வளோ பெரிய மக்கள் ஜனநாயக நாடாக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் பவர் அதிகம், நியமன உறுப்பினர்களுக்கு கிடையாது. சரியா, சரி ரைட்டுங்க. கலைஞரின் கைவினை திட்டம் இது உள்ளே இருக்குது. சரிங்களா, நம்ம பார்ப்போம் இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, அடுத்து இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குறதுல தமிழகம் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் மாநிலம். சரியா, இதான் மெயின். நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கக்கூடிய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சரியா, சரி ரைட்டு, ஓகே. அடுத்து பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம பார்த்துட்டு இருந்தோம், குலசேகரப்பட்டினத்தில் புதுசாக ராக்கெட் ஏவுதளம் அமைக்க போகிறாங்க. சரியா, அதை இஸ்ரோ தலைவர் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. ரெண்டாவதாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க போகிறாங்க. இன்னும் 2 வருஷத்தில் பணிகள் எல்லாம் முடிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன்னொரு டேட்டா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 6ஆம் தேதி அனுப்பப்பட்ட ஆதித்யா L1. சரியா, ஆதித்யா L1 விண்கலம்னா என்ன, சூரியனோட வெளிப்புறத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம். சரிங்களா, அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதோட மிஷன் டைரக்டர், சரிங்களா, அதாவது ஆதித்யா L1 மிஷன் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிகர் ஷாஜி. சரிங்களா, இவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தான், செங்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பேடெக்ஸ் விண்கலம் ஒன்றிணைக்கும் திட்டமும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி நாராயணன் சொல்லியிருக்காரு, இஸ்ரோவோட தலைவர், இஸ்ரோவோட 11வது தலைவர். சரி, ஸ்பேடெக்ஸ் திட்டம்னா என்னங்க? இப்போது இது ககன்யான் திட்டத்தோட முன்னோடி. ககன்யான் திட்டம்னா என்ன? விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது. அப்போ இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஏவுகலன்களை தனித்தனியாக அனுப்பிடுவாங்க விண்வெளிக்கு. இது 2 விண்வெளியில் வச்சே மேட்ச் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். சரி, இதுக்கும் ககன்யானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகிறாங்க. இப்போது இதில் ஃபியூயல் தீர்ந்து போச்சு, எரிபொருள் தீர்ந்து போச்சு. ஒரு வேளை எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா எப்படி நிரப்ப முடியும்? அப்படியே நிரப்ப முடியுமா? முடியாது. அப்போ இன்னொரு ஏவுகளை நான் அனுப்பி இதிலிருந்து நம்ம ஃபியூயலை இதில் நிரப்பிக்கலாம். சரியா, அப்போ இதோட முன்னோடி திட்டம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இதில் எது பழுது ஏற்பட்டுச்சுன்னா இவங்களை திரும்ப கூப்பிட்டு வரணும்ல. அப்போ தனியாக ஒரு ஏவுகளை நான் அனுப்பி அதை இணைச்சி இவங்களை திரும்ப கூப்பிட்டு வரலாம். ஸோ இந்த திட்டத்தோட ககன்யான் திட்டத்தோட முன்னோடி தான் என்ன அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம். சரியா, இன்னொரு முக்கியமான நியூஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னா, திரவ ஆக்சிஜன் மற்றும் மீத்தேனை வைத்து மார்க் 3 ராக்கெட் நிலவுக்கு அனுப்பப்படும் திட்டம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மார்க் 3 ராக்கெட் எதை பேஸ் பண்ணி அனுப்ப போகிறாங்க அப்படின்னா திரவ ஆக்சிஜன் மற்றும் மீத்தேனை வச்சு அனுப்ப போகிறாங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக சிலபஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுக்காம இப்போ ஒவ்வொரு சிலபஸுக்கும் கீழே வச்சுருக்காங்க. அப்போ சயின்ஸில் 5 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 5 கொஸ்டினும் அவங்க சயின்ஸ் புக்குக்குள்ளேருந்தே கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது கெமிஸ்ட்ரி ஓரியன்டான கரண்ட் அஃபேரில் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, திரவ ஆக்சிஜன் மற்றும் மீத்தேனை வைத்து மார்க் 3 ராக்கெட் நிலவுக்கு அனுப்ப போகிறாங்க. சரியா, சரி ரைட்டுங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது மத்திய அரசோட விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக கலைஞரின் கைவினை திட்டம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 2 திட்டத்தையும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும். விஸ்வகர்மா திட்டம்னா என்ன, கலைஞரின் கைவினை திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதாவது இப்போ விஸ்வகர்மா திட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து குலத்தொழிலோட இன்னொரு ஒரு மெத்தடு தான். ஒன்றிய அரசு அறிவிச்ச திட்டம், அந்த விஸ்வகர்மா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது குலக்கல்வி திட்டத்தோட மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கைவினை கலைஞர் திட்டம் வந்து என்னென்னா அப்படி இருக்காது, குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்காது, நாங்கள் இதில் நிறையா மாற்றம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். அப்படி என்ன மாற்றம், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 5 ஆண்டுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் அனுபவம் பெற்றிருந்தாங்க, ஆனால் அவங்க இந்த திட்டத்தில் நுழையலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு அறிவித்த கைவினை திட்டத்தின்படி குறைஞ்சபட்சம் 5 ஆண்டு அனுபவங்கள் இருக்கணும். இதை பாருங்கள், இது மெயினானதுங்க. விஸ்வகர்மா திட்டம், ஒன்றிய அரசு அறிவித்த விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வயசு இருந்தாவே அவங்க உள்ள நுழையலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒருத்தர் வந்து 12th முடித்த உடனே வந்துட்டு அவங்க தொழிலுக்கு வந்து போகலாம். சரிங்களா? என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து 35 வயசாக நிர்ணயிச்சிருக்காங்க. இதான் ரொம்ப மெயினானது. சரியா? ஒன்றிய அரசு வந்து 18 வயது, கலைஞரின் கைவினை திட்டம் வந்து 35 வயது. அப்போது ஒரு வேளை அவங்களால 35 வயதுன்னு போது அவங்க தொடர்ச்சியாக அந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் வருவாங்க, அவங்களோட படிப்பு கிடையாது. சரியா? இது ஒன்று. இன்னொன்று, எத்தனை வகையான தொழில் அப்படின்னா, ஒன்றிய அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டதில் 18 வகையான தொழில் விஸ்வகர்மா திட்டத்தில், கைவினை திட்டத்தில் 25 வகையான தொழிலுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், மத்திய அரசு திட்டத்தில் கடன் தவணை வந்து 2 தவணையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாநில அரசு திட்டத்தில் ஒரே தவணையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, சென்னை அடுத்த குன்றத்தூரில் தொடக்கி வைக்கிறாரு. சரியா? ரொம்ப முக்கியமான ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீமு மெயின்ஸுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்லையும் கட்டாயம் கேட்பாங்க. முக்கியமாக இந்த ஏஜ் லிமிட்டு கேட்பாங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயம். சரியா? சரி, ரைட்டு. அடுத்து ஒன்றும் இல்லைங்க, கல்லூரி மாணவர்களின் மோதலை தடுக்க சிறப்பு குழு ஒன்று அமைக்கணும்னு உயர்நீதிமன்றம் பரிந்துரை பண்ணியிருக்கு. சரியா? அது குழு அமைச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சரியா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், நியாய விலை கடைகளில் இனிமேல் குடும்ப அட்டைக்கு பதில் அச்சிடப்பட்ட ரசீது, குடும்ப அட்டைகளுக்கு அச்சிடப்பட்ட ரசீது தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையில் எழுதி கொடுக்கக்கூடாது, அச்சிடப்பட்ட ரசீது தான் கட்டாயம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், ரொம்ப முக்கியமானங்க. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா அடுத்த மாதம் விண்வெளிக்கு பயணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்புகிறாங்கல்ல, மனிதர்கள் அனுப்புகிறாங்கல்ல, அந்த திட்டத்துக்கு கீழே இவர் செலக்ட் பண்ணப்பட்ட ஆள். ஸோ ஆக்சிம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நாசாவும் இந்தியாவும் சேர்ந்து இந்த ஆக்சிம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி என்னன்னா, இப்போ ககன்யான் வீரர் ஒருத்தரை முன்கூட்டியே விண்வெளிக்கு அனுப்பிட்டோன்னா அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருவார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ககன்யான் வீரர்களுக்கு சொல்லுவார். சரியா? அப்போது அந்த திட்டத்தின் கீழே, ஆக்சிம் திட்டத்தின் கீழே இவரை அனுப்புறது தான். அதாவது ஆக்சிம் திட்டம்னா என்னென்னா, இவரை, அதாவது ககன்யான் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீரரை முன்கூட்டியே விண்வெளிக்கு அனுப்புறது. அவர் தான் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா. அப்போ ரொம்ப முக்கியமானது, ஆக்சிம் திட்டத்தின் கீழே யார் விண்வெளிக்கு போகிறாரு அப்படின்னா சுபான்ஷு சுக்லா. சரியா? அதான் அவர் போயிட்டு வந்தார் அப்படின்னா, இப்போ அவசரகால தயார் நிலை தொடர்பான அனுபவங்களை வந்து இவருக்கு கொடுக்கும். அதுபோக இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு இது ஒரு முன்னோடி, முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தான் நாசாவோடு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ள இன்னொரு முக்கியமானதுங்க, நாசாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள நிசார் செயற்கைக்கோள் GSLV Mark II ராக்கெட் மூலம் ஏவப்படுகிறது. அப்போது இது கேட்பாங்க, நிசார் செயற்கைக்கோள் வந்து யாருடன் இணைந்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாசாவுடன் இணைந்து. சரியா? ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி 1984 ராகேஷ் சர்மா அப்படின்ற இந்திய வீரர் தான் விண்வெளிக்கு போயிருக்காரு. இப்போ வந்து சுபான்ஷு சுக்லா போகிறாரு. சரியா? ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனமும் நாசாவும் சேர்ந்து இதை தயார் பண்ணுறாங்க. இது ஒரு அமெரிக்க நிறுவனம் தான். சரியா? சரி, ரைட். இதுக்கு முன்னாடி நாசான்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனம். சரியா? சரி, ரைட். ஓகேங்க. ரொம்ப முக்கியமான திட்டங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். ஓகே. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோவோட நினைவு பதிவேட்டில் 2 இது, பகவத்கீதையும் அதே மாதிரி பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரம். இது கேட்பாங்க. நாட்டிய சாஸ்திரம் யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க, பரத முனிவர். சரியா? ஆகிய அரிய கையெழுத்து பிரதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது அவரோட சொந்த கையெழுத்தில் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கிறத இதில் சேர்த்துருக்காங்க.
சரிங்களா. யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேடு 1993 உருவாக்கப்பட்டுச்சு. இதோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பழமை வாய்ந்த நூல் எது கையால் எழுதப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த இதில் சேர்த்துருவாங்க. யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேட்டில் சேர்த்துருவாங்க. அதுபடி தான் பகவத்கீதையும் நாட்டிய சாஸ்திரமும் சேர்த்துருக்காங்க. ஸோ நாட்டிய சாஸ்திரம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் வந்து தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி இந்தியாவில் கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதாவது சட்டசபையில் பாராளுமன்றத்தில் இதை பேசினாங்க. என்ன அப்படின்னா, சமஸ்கிருதம் தான் இருக்கிறதுலே பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் இருக்கார்ல, அவர் சொன்னார். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, சமஸ்கிருதம் வந்துட்டு தெய்வ பாஷை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தேவ பாஷைன்னு சொன்னாங்க. அதுக்கு எம்பி சு வெங்கடேசன், சரிங்களா, அவர் என்ன காவல் கோட்டம் புக்கு எழுதினவர். சரியா, சரி, காவல் கோட்டம் புக்குக்கு சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினவர் தான் இப்போ மதுரையோட எம்பியாக இருக்கார் திரு சு வெங்கடேசன் அவர்கள். சரியா, அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலையே பழமையான கல்வெட்டு இந்தியாவில் எது அப்படின்னா மாங்குளம் கல்வெட்டு. அதாவது ஒரு மொழி வந்து முழுசாக டெவலப் ஆனால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் இடம்பெறும். அப்படி கல்வெட்டில் மிக பழமையான கல்வெட்டு எதுனா மாங்குளம் கல்வெட்டு, தமிழ் மொழி இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுவும் சமஸ்கிருத கல்வெட்டு இருந்தால் எடுத்து காமிங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனால் இன்ன வரையும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கல. சரிங்களா, தமிழ் பழமையான மொழின்னு மறுபடியும் நிரூபித்த தருணம் அந்த தருணம். அதே மாதிரி சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷைன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ் மொழி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மொழி. சரியா, மக்கள் தான் தெய்வங்களை வந்து உருவாக்குனாங்க. ஏன்னா முன்னோர்களை கும்பிட்டாங்க. தெய்வங்கள் வந்து மனிதர்களை உருவாக்கலை. அப்போது மனிதன் உருவாக்கிய மொழி தான் தமிழ் மொழி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் யாராலையும் எதுக்க முடியல. அப்போது இந்தியாவில் கிடைக்கப்பட்ட மிக பழமையான கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டு. நம்ம ஸ்கூல் புக்கில் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டுன்னு இருக்கும். சரிங்களா, அதையும் சேர்த்தாப்பில் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து நேற்று நம்ம நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, விண்வெளித்துறையில் 10,000 கோடி முதலீடு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க தமிழ்நாடு. சரியா, விண்வெளித்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி முதலீட்டை ஈர்க்க முடிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இது பேர் என்ன அப்படின்னா விண்வெளி தொழில் கொள்கை 2025. இந்த 10,000 கோடி முதலீடு பண்ணுற சார்பாக 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க. அதுபோக 25 கோடி முதலீடு அதாவது பெரிய நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, 25 கோடி சிறிய அளவில் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களும் இதில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான நியூஸு இந்த இதில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, உலக மரபு தினம் என்ன அப்படின்னா ஏப்ரல் 18. மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக மரபு தினம் எதுனா ஏப்ரல் 18. ஸோ இந்த உலக மரபு தினத்தை முன்னிட்டு திருமலை நாயக்கர் மஹாலில் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை இலவச அனுமதி கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உலக மரபு தினம் ஏப்ரல் 18. சரியா, அதே மாதிரி இன்னொரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அதையும் சேர்த்தாப்பில் பார்த்துக்கலாம். சரியா, அதாவது விளையாட்டுலங்க இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, கோனேரு ஹம்பி திவ்யா, அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெறும் ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ செஸ் போட்டியில் கோனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் வெற்றி பெற்றனன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா கோனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா செஸ்ஸு. சரியா, ரொம்ப முக்கியமானது செஸ் போட்டி. அதே மாதிரி இது ஒரு ப்ரைவேட் நடத்துகிறது போஸ் இன்விடேஷ்னல் ட்ராக் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காரு. சரியா, நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது நீரஜ் சோப்ரான்றது ஈட்டி எறிதல், கொனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் அப்படின்றவங்க செஸ் போட்டி. சரியா, ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 6 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி ஞாயிறு 2 அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று வந்து சனிக்கிழமை அப்லோட் பண்ணோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கும் வரும். ஸோ உங்களுக்கு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா நீங்கள் அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்ட் வீடியோவாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நன்றி.